வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைந்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச பஸ் பாஸ் திட்டம் அறிமுகம். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச சீருடை மற்றும் காலணி வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் சவப்பாடையில் படுத்தபடி சட்டமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைந்து புதுச்சேரி நகராட்சி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரில் 12வது நாள் அலுவலக கூட்டம் இன்று சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க தொடங்கியது. இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்களின் வினாவிடைகள், நிதிநிலை அறிக்கை, மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும், அனைத்து துறை அமைச்சர்களின் மானிய கோரிக்கைகள் குறித்ததான பதில் உரைகளும் இடம்பெற்றன. அவ்வப்போது முதலமைச்சர் ரங்கசாமியும் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். இன்றைய கூட்டத்தொடர் முடிந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களின் கோரிக்கையை ஏற்று சம்பளம் உயர்த்தி 18,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றார். NHM செவிலியர்களுக்கு 15,000 ரூபாயாகும், டெக்னீஷியர்களுக்கு 10,000 ரூபாயாகும் சம்பளம் வழங்கப்படும் என்று கூறிய அவர், சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும், அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என உறுதிபட தெரிவித்தார். சுகாதாரத்துறை மேம்படுத்த வேண்டும், அனைவருக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். கூட்டுறவு நிறுவனத்தின் தற்போது மேம்பட்டு வரும் ரிங்காரெட்டி பாளையம் சர்க்கரை ஆலையும் உடனடியாக திறக்கப்படும் என்றார். அதே மாதிரி இந்த முறையும் அவருக்கு ஊதிய உயர்வு உயர்த்தி கொடுக்கலாம் என்ற எண்ணம் அரசுக்கு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 15,000 ரூபா உயர்த்தி கொடுக்கலாம். அந்த வந்து 10,000 கொடுத்தா ஒரு 15,000 கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏஎன்எம்னு அது மாதிரி ஒரு சில கேட்டகரிக்கு 12,000 ரூபா உயர்த்தி கொடுக்கலாம். அதாவது சோஷியல் ஒர்க்கர் வரைக்கும் 12,000 ரூபா உயர்த்தி கொடுக்கலாம். அது கீழே உள்ளவங்க 10,000 ரூபா உயர்த்தி கொடுக்கலாம். எல்லோருக்கும் உயர்த்தி கொடுக்கலாம். அதே அவங்களுக்கு 10,000 உயர்த்தி கொடுப்போம். அவங்களுக்கு அதாவது 10,000 8,000 அது மாதிரி வரும். அவங்களுக்கு அதையும் உயர்த்தி கொடுக்குறாங்க அரசுடைய எண்ணம். அடுத்து ஆஷா பணியாளர்கள் எல்லாம் பேசுறீங்க. இப்போ நம்ம சாதாரண சொல்லியிருப்போம், நம்மள 18,000 ரூபாய்க்கு குறைவான சம்பளம் இருக்கக்கூடாது. நம்ம நிலையில் ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. PWல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம வெட்டிப்பால் ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆஷா பணியாளர்களுக்கு கிடைக்கின்றவாறு அவர்களுக்கு வந்து 10,000 அவங்களுக்கு கிடைக்குது. இன்சென்டிவ் வேறு இருக்கும், ஒரு 300 ரூபா 400 ரூபா 500 1000 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இருக்காது. ஆனால் அவர்களுக்கு 8,000 உயர்த்தி கொடுத்து அவர்களுக்கும் 18,000. புதுச்சேரி அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச பஸ் பாஸ் திட்டம் அறிமுகம். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச சீருடை மற்றும் காலணி வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரில் 12வது நாள் அலுவலக கூட்டம் இன்று சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க தொடங்கியது. இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்களின் வினாவிடைகள், நிதிநிலை அறிக்கை, மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும், அனைத்து துறை அமைச்சர்களின் மானிய கோரிக்கைகள் குறித்த பதில் உரையும் இடம்பெற்றன. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் பொருளாதாரம் மற்றும் சைபர் குற்றம் அதிகரித்து வருகின்றது. CBCID போலீஸ் தற்போது பொருளாதார குற்றங்களை கண்டறிந்து வருகின்றது. பொருளாதார குற்றம் செய்பவர்களை கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும். புதுச்சேரியில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். நீட் பயிற்சி பெற 585 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் 2, கிராமப்புறத்தில் 2 மற்றும் காரைக்காலில் 1 நீட் பயிற்சி மையம் அரசு சார்பில் தொடங்கப்படும் என தெரிவித்தார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை,
இலவச சைக்கிள், லேப்டாப் போன்றவற்றை வழங்கி வருகிறோம். இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு காலணி மற்றும் புத்தகப்பை வழங்கப்படும் என தெரிவித்தார். மாணவ மாணவிகளை கண்காணிப்பதற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை திட்டமும் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்த உள்ளது என தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 10% இட ஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு கட்டணம் முழுமையாக அரசே செலுத்தி வருகின்றது. இந்த ஆண்டு முதல் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செவிலியர், வேளாண், சட்டம் மற்றும் கால்நடை மருத்துவம் போன்றவற்றை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் கல்வி கட்டணம் செலுத்தப்படும் என்றார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அனைத்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்றார். பிரதான் மந்திரி உத்தார் சிக்ஷா அபியான் PM உஷாவின் பாலின உள்ளடக்கம் மற்றும் சமபங்கு முன் பயிற்சியின் கீழ் புதுச்சேரி மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளுக்காக மத்திய கல்வி அமைச்சகத்தால் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கல்லூரிகளில் பயிலும் பெண் மாணவிகளுக்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவிகள் இந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் விரிவடையப்பட்டு பல்வேறு இதற்கு முன் இது மருத்துவ படிப்புக்கு மட்டும் வழங்கி வந்த இந்த திட்டமானது இன்றைக்கு அனைத்து கல்விகளுக்கும் வழங்குவதற்கான அறிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அடிப்படையிலானது இந்த ஆண்டு முதல் இந்த திட்டத்தின் மூலம் 8 லட்சம் வரை வருமான உச்சவரம்பு உள்ளவர்கள் அவர்கள் 100% பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டமானது வழங்கப்படும். 8 லட்சம் மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு அதனுடைய தொகை 50%ஆக உயர்த்தி வழங்கப்படும். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா ஆராதனை காண்பிக்கப்பட்டு வந்தனர். தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயான கொள்ளையில் பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றை கொள்ளையிலிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், கோவில் நிர்வாகத்தினர், துணைத் தலைவர் தேசிங்கு, ஆலய நிர்வாகிகள் மோகன்தாஸ், ஆனந்த், முரளி, நரேந்திரன், சுப்பராயலு, ராஜி, பாண்டியன் உள்ளிட்ட ஆலய நிர்வாகத்தினர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தையும் பூஜைகள் நடைபெற்றது. சுவாமி வீதி உலா நடைபெற்றது. மேலும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர், புதுநகர், கணுவாப்பேட்டை கிராம மக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பிறந்த நாளை ஒட்டி ஜால் ஸ்மைல் குழந்தைகள் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. கதிர்காம சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கல்யாணி டிரேடர்ஸ் சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் உரிமையாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் ஆஸ்கார் டிவி மேலாளர் மதன் மூக்கையா ஆகிய இருவரும் இணைந்து கோரிமேடு பகுதியில் உள்ள ஜால் மைல் சில்ட்ரன்ஸ் ஹோமில் உள்ள குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதரவாளர்கள், ஊர் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் நவநீத கிருஷ்ணன் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் நவநீத கிருஷ்ணன் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நூதன முறையில் சவப்பாடை கட்டி ஒப்பாரி போராட்டம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொள்கை முடிவு எடுத்து மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அண்ணா சிலை அருகே 10 ஆண்டு காலமாக போராடும் ஊழியர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. அதனை அரசுக்கு சுட்டிக்காட்டும் விதமாக நூதன முறையில் சவப்பாடை கட்டி ஒப்பாரி போராட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன் வினோத், சத்யவதி, மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற HR கான்க்ளேவ் 2025 என்ற மனிதவள மேலாளர்கள் கருத்தரங்கை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவங்கி வைத்தார். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு HR கான்க்ளேவ் 2025 என்ற மனிதவள மேலாளர்கள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இவ்விழாவை சுமார் 15க்கும் மேற்பட்ட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் மனிதவள மேலாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுவை அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவரும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக இக்கல்லூரியின் இயக்குனரும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை ஆற்றினார். மேலும் தேசிய அளவில் ASCTE ஐடியா லேப் நடத்திய போட்டியில் கலந்து கொண்ட முதல் 2 வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மேலாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக வேலைவாய்ப்பு துறை டீன் முனைவர் கைலாசம் நன்றியுரை வழங்கினார். புதுவை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய புலம் சார்பில் பாரத ரத்னா டாக்டர் MGR அறக்கட்டளை பொழிவு கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய புலம் சார்பில் பாரத ரத்னா டாக்டர் MGR அறக்கட்டளை பொழிவு கருத்தரங்கு அறையில் நடந்தது. தமிழர் புல மாணவர்கள் மொழி வாழ்த்துடன் நிகழ்ச்சி இன்றே துவங்கியது. பேராசிரியர் ப. ரவிக்குமார் வரவேற்புரை ஆற்றினார். பேராசிரியர் ச. சுடலைமுத்து, பேராசிரியர் மு. கருணாநிதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். புதுச்சேரி அரசின் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் திரு கலியபெருமாள் அவர்கள் எம்ஜிஆர் திரைப்படங்கள் சமுதாயத்திற்கான படங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். இவ்விழாவில் புதுவை எம்ஜிஆர் பேரவையின் சார்பாக பொருளாளர் திரு குணசேகரன் அவர்கள் திரு கலியபெருமாள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முடிவில் முனைவர் வ. தனலட்சுமி அவர்கள் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் புல மாணவர்கள், மாணவிகள் மற்றும் எம்ஜிஆர் பக்தர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அனைத்து ரேஷன் கடைகளிலும் 100% இலவச அரிசி வழங்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி சார்பில் குடிமைப் பொருள் வழங்கல் அலுவலக அதிகாரிகளை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று காலாப்பட்டு தொகுதியில் மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டது. பொதுமக்கள் ஊழியர்களிடம் ஏன் பற்றாக்குறையாக ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பினார்கள். ரேஷன் கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் எங்களுக்கு 80 விழுக்காடு வழங்குவதற்கு மட்டுமே அரிசி வழங்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேண்டுமெனில் நியாய விலைக்கடை குடிமை பொருள் வழங்கும் இயக்குநரிடம் கேட்டுக்கொள்ளவும் என்று கூறினார்கள். இது தொடர்பாக நியாய விலைக்கடை குடிமை பொருள் வழங்கல் இயக்குநரை சந்திக்க நேரில் சென்றபோது பட்ஜெட் தொடர்பாக சட்டமன்றத்திற்கு சென்று விட்டார்கள். இக்காரணத்தால் அலுவலகத்தில் பணிபுரியும் கண்காணிப்பாளர்கள் அவர்களை சந்தித்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் 100% இலவச அரிசி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சி உறவுகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அத்தொடர்பாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்கிறேன் என்று உறுதியளித்த இந்நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு நிர்வாகிகள்
காமராஜ், வினோத், தட்டாஞ்சாவடி தொகுதி பாலாஜி, சங்கர், ரமேஷ், ஈடன் பாஸ்கர், மணவெளி தொகுதி ஆரோக்கியசாமி அனைவரும் பங்கேற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியின் இலவச சட்ட உதவி மையத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியின் இலவச சட்ட உதவி மைய திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்லூரி குழுமத்தின் தலைவரும் மற்றும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன் தலைமையேற்று உரை நிகழ்த்தினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச சட்ட உதவி மையத்தின் சிறப்பை பற்றி எடுத்துரைத்தனர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு இலவச சட்ட உதவி மையத்தை திறந்து வைத்து இலவச சட்ட உதவி ஒரு சமுதாய பொறுப்பு என்ற தலைப்பில் சட்ட கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்புரை ஆற்றினார். தனது உரையில் இலவச சட்ட உதவி நீதிமன்றத்தில் எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பது குறித்து, பிற்காலத்தில் சட்ட கல்லூரிகளில் இலவச சட்ட உதவி மையங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் இவ்விழாவில் புதுவை தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் புதுவை மாநில இலவச சட்ட உதவி மைய செயல் அதிகாரி மாவட்ட நீதிபதி அம்பிகா கலந்து கொண்டு சட்ட உதவி மையத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நடைமுறை குறித்து விளக்கமாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இறுதியில் சட்ட கல்லூரி முதல்வர் விட்சன் அற்புத நன்றியுரை கூறினார். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.